ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டாப் கியர் கார்ஸ். நீங்கள் நம்ம டாப் கியர் கார்ஸில் தான் இப்போ இருக்கோம். நம்ம ஆஃபீஸோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போத்தனூர் டு செட்டிப்பாளையம் மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வர் நகர் பஸ் ஸ்டாப். அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி கோனார் ஸ்ட்ரீட்னு ஒரு கட்டு இருக்குது. அந்த கட்டுக்குள்ளே தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஐசிசி பேங்க் சீசிங் யார்டு எதுன்னு கேட்டாலும் சொல்லுவாங்க. டாப் கியர் கார்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டாலும் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த கட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். நம்ம இங்கே பண்ணக்கூடிய கார்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பேங்க் சீசர் வெஹிக்கிள்ஸு, நான் ஃப்ளட்டட் அண்ட் நான் ஆக்சிடென்ட் கார் மட்டும் தான் நம்ம இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். கம்மிங் ஜான்வரி வந்துச்சுன்னா உங்களுக்கு 10th இயர் ஆனிவர்சரி வருது. ஸோ உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கொண்டு வந்துட்ருக்குறோம். ஆஃபர்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் டைரெக்டாக நம்ம டாப் கியர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனல் ப்ளஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் 3மே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார் கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா ரெனால்ட் ட்ரைபர் RXL. சரிங்களா, RXLல பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர். காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா TN 87, ஒசூர் அந்த ஏரியா அது மாதிரி வரும். கார் வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 33-34 பக்கத்தான் ஓடி இருக்குது. ஒரு 7 சீட்டர் நல்ல காருங்க இது, ஒயிட் கலரில். நீங்கள் காரில் பார்த்திங்கன்னா உள்ள மியூசிக் பிளேயர் இருக்குது, ப்ளஸ் ஏர்பேக்ஸ் இருக்குது. டியூல் ஏர்பேக் தான். ஒரு லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 7 சீட்டர் கார் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் டைரெக்டாக நம்ம டாப் கியர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள். ஏசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஏசி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் வரும். ப்ளஸ் உங்களுக்கு மைலேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா 17+ கிடைக்குது. இந்த காரில் உங்களுக்கு மைலேஜ் 17+ கிடைக்கும். ஒரு 7 சீட்டில் ஒரு ஃபேமிலியோடு நீங்கள் ஒரு 7 பேர் போகிறதுக்கு ஒரு நல்ல காரு. இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5,40,000 கோட் பண்ணுறோம். செகண்ட் ஓனர் காரு. லோன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் டு உங்களுக்கு 4 to 4,50,000 அது வரைக்கும் நம்ம வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் பார்த்து பேலன்ஸ் நீங்கள் பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். கார் கிளாஸாக இருக்குது. அப்படியே நீங்கள் இது பேக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்டோ இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் தான். VXC ப்ளஸ் டியூல் ஏர் பேக், ABS, மியூசிக் பிளேயர் வித் ரிவர்ஸ் சென்சார் ப்ளஸ் ப்ளூடூத் ஆப்ஷன், இது அத்தனையுமே வந்துடும். கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 14,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 லட்ச ரூபா கோட் பண்ணுறோம். டேரெக்டாக நம்ம டாப் கியர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன். சரி, இது ஒரு ஹோண்டா சிட்டி V ஆப்ஷன் காருங்க. கார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாஸாக இருக்கும். ஒரு புது காரோட ஃபீல் அப்படியே கிடைக்கும். இந்த கார் வந்து கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 90,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆகிருக்குது. கார் பாருங்கள். டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃப் கண்டிஷனில், அதாவது ஒரு 50% இருக்கும் டயர்ஸ் எல்லாம். கான்டினென்டல் தான் போட்டிருக்காங்க டயர்ஸு. ஸோ உங்களுக்கு காரோட டயர்ஸ் வந்து ஒரு 50% இருக்கும். கார் வந்து பார்த்திங்கன்னா பேர்ல் ஒயிட்டு. எக்ஸ்டீரியர் பாருங்கள். எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்க்கட்டும். ஸ்க்ராட்சு டென்ட்டு எதுவுமே இருக்காது. சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஃப்ளட்டு வெஹிக்கிள்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த காரோட கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 90,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆகிருக்குது. வித் சர்வீஸ் ரெக்கார்டு, அதாவது அப் டு டேட் சர்வீஸ் ரெக்கார்டு வந்து நாங்கள் வச்சுருக்கோம். இந்த காரில் உங்களுக்கு இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்கு ப்ளஸ் மியூசிக் பிளேயர், ரிவர்ஸ் கேமரா, ABS ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஏசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான், ப்ளஸ் ரேர் ஏசி. காரில் அலாய் வீல்ஸு. காரில் உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் வருது. ப்ளஸ் இந்த காரில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலோடு இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து அதாவது இதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃபோடு வரும். இதில் வந்து சன்ரூஃப் வராது. பட் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் வந்து உங்களுக்கு ஆட்டோ மிரர் எல்லாமே இருக்குதுங்க. ஸோ இந்த டேரெக்டாக வந்து நம்ம டாப் கியர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6,65,000 தான் நம்ம கோட் பண்ணுறோம். சரிங்களா, இந்த காரோட ப்ரைஸ் நீங்கள் 2017 எல்லா பக்கமும் நீங்கள் ப்ரைஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்க. குறைஞ்சது ஒரு 7.5 லட்ச ரூபா இல்லாமல் இந்த காருக்கு ப்ரைஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே,
இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா மாருதி வேகனார் செகண்ட் ஓனர் கார் தான் இது. கார் வந்து பார்த்திங்கன்னா கலர் நல்ல ஒரு சூப்பரான கலர் இது. நல்லா கிளாஸாக இருக்கும். இந்த கலர் வந்து கொஞ்சம் ராயலாக இருக்கும். டயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் கண்டிஷனில் மிச்சிலின் டயர், 4மே மிச்சிலின் டயர் தான். கிட்டத்தட்ட ஒரு 50% அபோவ் இருக்குது இந்த டயர் கண்டிஷன். நல்லா ப்ராடாக டயர் போட்டிருக்காங்க. இந்த காரில் ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இருக்குது, எல்பிஜி இருக்குது. எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது. எல்பிஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னியோட சைஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக்கில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்பிஜி வித் பெட்ரோலோடு இருக்குது. இந்த கார் வந்து இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு என்ன ஒரு டவுட்னா சென்னை நம்பரு எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னெலாம் கேட்குறாங்க. நம்மளோட பேங்க் சீசர் வெஹிக்கிள்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்ளட்டு வெஹிக்கிள்ஸை பற்றி நீங்கள் என்கிட்ட கேட்கவே வேண்டியதில்லை. உங்களால் முடிஞ்சதுன்னா யாரையாச்சும் கூட்டிகிட்டு வந்து ஃப்ளட்டு வெஹிக்கிளான்னு செக் பண்ணி நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,60,000 கோட் பண்ணுறோம். கார் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸாக இருக்கும். சரிங்களா? ஏதாவது டவுட்னால் நீங்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மாருதி செலேரியோ எல்எக்ஸ்ஐ. சரிங்களா? இது ஒரு செகண்ட் ஓனர் கார். கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 33,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு. கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இருக்குது. கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ரொம்ப நீட்டாக இருக்கும். டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் கண்டிஷனில் தான் இருக்குது. பட் உங்களுக்கு டயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர்ஸ் எல்லாமே 4மே வந்து நான் உங்களுக்கு ஒரு புது டயரே நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன். டயர் 4மே புது டயர் வந்துடும். அது போக பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மியூசிக் பிளேயர் வித் இன்டீரியர் ஆகட்டும் உங்களுக்கு இன்டீரியரில் உங்களுக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீட்டாக தான் இருக்கும். மியூசிக் பிளேயர் இருக்குது உள்ள. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு செலேரியோ வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாம். 2014 செகண்ட் ஓனர். கிலோமீட்டர் வந்து ரொம்ப லோ கிலோமீட்டர் தான். நீங்கள் வர்றவங்க சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணிவிட்டு வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக நம்ம டாப் கீர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள். கார் கலரும் பார்த்திங்கன்னா சில்கி சில்வர் தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து பார்த்திங்கன்னா டாடா விஸ்டா 2011 மாடல், 2012 ரெஜிஸ்ட்ரேஷன். கார் வந்து சிங்கிள் ஓனர், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். எக்ஸ்டீரியரில் பார்த்திங்கன்னா 4 டயருமே பிரிஸ்டோன் டயர் தான் போட்டிருக்காங்க. கார் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஒரிஜினாலிட்டினா இந்த காரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது டீசல் இன்ஜின். டீசல் இன்ஜினில் பார்த்திங்கன்னா குவார்டர் ஜெட் இன்ஜின். கிட்டத்தட்ட இந்த ஸ்விஃப்டோட இன்ஜின் தான், ஃபியட்டோட இன்ஜின் தான். ஸோ கார் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பட்ஜெட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2,10,000 ரூபாய்க்கு நான் வெளியில் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு வாங்க. 2,10,000 ரூபா தான் நம்ம கோட் பண்ணுறோம். ஒரு சின்ன வித்தியாசத்தில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். கார் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் டாப் கீர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகமாக இருந்தாலும் டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு என்ன இதாக இருந்தாலும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மாருதி ரிட்ஸு எல்எக்ஸ்ஐ சிங்கிள் ஓனர், மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் தான். கார் வந்து பெட்ரோல் இன்ஜின். சரிங்களா? இந்த கார் வந்து எக்ஸ்டீரியர் ஆகட்டும் இன்டீரியர் ஆகட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த காருக்கு நம்ம எக்ஸ்டீரியர் பாருங்கள். உங்களுக்கு எக்ஸ்டீரியர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா சீட் கவர்ஸ் ஆகட்டும் மியூசிக் பிளேயர் இது எல்லாமே வந்துடுங்க. கலர் வந்து பார்த்திங்கன்னா கிரே கலரு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி கலர் தான். கார் வந்து லோ பட்ஜெட்டில் ஸ்விஃப்ட் வாங்கணும், இந்த ஆல்டோ வாங்குகிற காஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுறக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,40,000 ரூபாய் இந்த காருக்கு வந்து நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணுறோம். ஒரு சின்ன வித்தியாசத்தில் நான் பண்ணி கொடுக்குறேன். ஏசியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சில்லாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா நீங்கள் நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம்.
சின்ன சின்ன ஏதாச்சும் விஷயம் சொல்லாமல் இருந்திருந்தேன்னா அதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். 2017 டாடா டிகோர் XZ சரிங்களா. இது ஒரு சிங்கிள் ஓனர் கார். ஒரு 78,000-80,000 கிலோமீட்டருக்குள்ள ரன் ஆகிருக்குது. டயர்ஸ் 4மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது டயர் தான், பிரிட்ஜ்ஸ்டோன் தான் போட்டிருக்குது. பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் வாரண்டியோட பேட்டரி இருக்குது. இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியரில் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் லேம்பு, டிஃபாகர் ப்ளஸ் உங்களுக்கு பின்னாடி பெரிய ஒரு டைல் லேம்பு ஒன்று பெருசு வரும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான். இன்டீரியரில் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் வந்துடும். மியூசிக் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மன் கார்டன். சீட் கவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரிஜினாலிட்டியாக அப்படியே உங்களுக்கு வச்சுருக்காங்க. இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5,40,000 நம்ம கோட் பண்ணுறோம். கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேல் ஒயிட் தான். வண்டி பார்த்துச்சுன்னா உங்களுக்கு ராயலாக இருக்கும். இந்த வண்டியோட ப்ளஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜின் ப்ளஸ் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 25+ கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ டேரெக்டாக நீங்கள் டாப் கீர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணி ஃபைனான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 450 வரைக்கும் அந்த காருக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கும். 450 வரைக்கும் கிடைக்கும். ப்ரொஃபைல் நல்லா தான் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா டாடா நேனோ சரிங்களா. 2012 மாடல் கார் வந்து ஒரு எல்லோ கலர் தான். கார் வந்து டயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 டயர் புதுசு, 2 டயர் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் கண்டிஷனில் இருக்குது. இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 90,000 நம்ம கோட் பண்ணுறோம். இந்த காருக்கு நம்ம ப்ரைஸு சரிங்களா. 2012 சிங்கிள் ஓனர், TN 33 ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷன். கார் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸாக இருக்குது. அதாவது டிரைவிங்க்காக நீங்கள் இந்த கார் நீங்கள் யூஸ் பண்ணலாம். லோக்கல் பர்பஸ்ஸு, லோக்கலில் கடைகளுக்கெல்லாம் போகிறக்காக ஒரு சின்ன கார் வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த கார் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ கார் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் டேரெக்டாக வாங்க, நான் உங்களுக்கு நல்ல இதுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். நல்ல ப்ரைஸ் பண்ணித்தரேன். ஒரு சின்ன வித்தியாசத்தில் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். கார் வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மாருதி எர்டிகா VXi 2015 சிங்கிள் ஓனர் கார். இந்த சிங்கிள் ஓனர் கிடையாது, செகண்ட் ஓனர் சரிங்களா. கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 49,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆகிருக்குது. ப்ளஸ் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. டயர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 4மே உங்களுக்கு புது டயர் தான். கார் உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மியூசிக் பிளேயர் வித் சீட் கவர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஏசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ரோலையும் ஏசி வந்துடும், ப்ளஸ் ரேர் ஏசியும் வந்துடும். ஸோ ஒரு 7 சீட்டெல்லாம் வந்து கார் வந்து ரொம்ப கிளாஸாக இருக்குது. இந்த கார் வந்து கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6,10,000 நம்ம கோட் பண்ணுறோம். 2015 செகண்ட் ஓனர். கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 49,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக நம்ம டாப் கீர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள். கார் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸாக இருக்குது. கலரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் கலர் தான், சில்கி சில்வர் கலர்னால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. எல்லாத்துக்குமே பிடிச்ச கலர் தான். ஸோ நீங்கள் டைரெக்டாக வாங்க. இப்போ நம்ம பார்க்குற கார் வந்து பார்த்திங்கன்னா மாருதி ஆல்டோ K10 VXi சிங்கிள் ஓனர் கார். இது ஒரு 28,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆகிருக்குது 2010. 2010 செகண்ட் ஓனர். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா 28,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆகிருக்குது, ப்ளஸ் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. இது எக்ஸ்டீரியர் ஆகட்டும் இன்டீரியர் ஆகட்டும் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு கார் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அந்த புது கார் ஃபீல் அப்படியே கிடைக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புது காரோட ஃபீல் இருக்கும். கார் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 2019 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து 8,000-9,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பேலன்ஸ் கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடியா இருந்தால் டேரெக்டாக டாப் கீர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள். 2,40,000 இந்த காருக்கு நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணுறோம். கார் வந்து நல்லாயிருக்கு. வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். கார் கிலோமீட்டர் ரொம்ப ரன் ஆனது வந்து ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் தான். ஆமாம், ஹிஸ்ட்ரி இருக்குது, சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ அதனால தான் சொல்கிறோம். நீங்கள் அதாவது காரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த கார் கண்டிப்பாக பிடிக்கும். அவ்வளோதான்.
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து Hyundai Santro 2004 சிங்கிள் ஓனர் TN43 நீலகிரி ரெஜிஸ்ட்ரேஷன். கார் வந்து பார்த்திங்கன்னா 2004 பட் சிங்கிள் ஓனர் தான். கார் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து டிரைவிங் ஸ்கில்லுக்காக வந்து இந்த கார் கொண்டு வந்திருக்கோம். இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,35,000 ரூபா. நீங்கள் டைரெக்டாக நம்ம டாப் கியர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணுங்கள். கார் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்குது. டேரெக்டாக வந்து நம்ம டாப் கியர் கார்ஸ்க்கு வாங்க. இன்டீரியர்லாம் பாருங்கள், சீட் கவர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கு. ப்ளஸ் மியூசிக் பிளேயர் இது எல்லாமே வந்துடுங்க. டைரெக்டாக நீங்கள் டாப் கியர் கார்ஸ்க்கு வாங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா செவர்லெட் என்ஜாய். இது ஒரு சிங்கிள் ஓனர் கார், ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ஃபேன்சி நம்பரோடு இருக்குது. இந்த கார் வந்து டீசல் கார் தான். ஸோ உங்களுக்கு வந்து டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி 2 டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% இருக்குது புது டயரு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கால் கண்டிஷனில் இருக்குது, ஒரு 75%. ஸோ டயரில் வந்து டயர் இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயர் வித் மிரர் டிவி தனியாக ஒன்று இருக்குது. ரூஃப் ஏசி ப்ளஸ் உங்களுக்கு ஏசியெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,50,000 3.5 லட்ச ரூபா நம்ம கோட் பண்ணுறோம். 2013 இது ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.5 லட்ச ரூபா வருது. நீங்கள் டேரெக்டாக நம்ம டாப் கியர் கார்ஸ்க்கு இந்த கார் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கார் வந்து நல்லாயிருக்குங்க. ஒரு 7 சீட்டரில் ஒரு லோ பட்ஜெட்டில் கார் வேணும்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆம்னி ப்ளஸ் ஈக்குவலாக போகிறக்கு இந்த கார் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 15+ மைலேஜும் உங்களுக்கு அதேமாரி கிடைக்கும். 15 to 17 வரைக்கும் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. 15 கன்ஃபார்மாக வரும். ஸோ டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா மாருதி வேகனர் H3. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீபோர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த வேகனர் வந்து H3ன்னு சொல்லுவாங்க, H3 மாடல். இப்போது டிசைர் எப்படி 2 அதேமாதிரி இது வந்து இதுக்கு வந்து இந்த காருக்கு நேம் வந்து H3ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 டோர் பவர் விண்டோஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா மியூசிக் பிளேயர் இதெல்லாமே வந்துடுது. இந்த காரோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2024 சிங்கிள் ஓனர், வெறும் 14,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. டயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நியூ டயர்ஸ் மாதிரி. கார் அப்படி புதுசு மாதிரி இருக்கும். ஏன்னா இது புது காரு, அதனால் உங்களுக்கு புதுசு மாதிரி இருக்குது. கவர் கூட இன்னும் கொஞ்சம் பிரிக்காமல் இருக்குது. கார் வந்து கிளாஸாக இருக்கும். நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். டீபோர்டில் நாளைக்கு நீங்கள் ரெட் டாக்ஸி இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணோன்னு இருக்கிறவங்களுக்கு இந்த கார் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காரோட நியூ காரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 675 680 வருது. நம்ம இப்போ இதை கோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 6 lakhs கோட் பண்ணுறோம். ஒரு நெகோஷியபிளில் நம்ம இந்த கார் பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு நல்ல டீலாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த கார் நிறைய பேர் டீபோர்டு கேட்குறாங்க, அதுக்காக இந்த டீபோர்ட் கார் எடுத்துருக்கோம். ஏன்னா நம்மக்கிட்ட டீபோர்டு அதிகமாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. 2024 சரி 4 பேர்த்துக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி இந்த கார் எடுத்துருக்குது. ஃபைனான்ஸ் எப்படி பார்த்திங்கன்னா ஒரு 5 lakhs வரைக்கும் கிடைக்கிற சான்ஸ்.